வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், அசால்ஜி, தூய்மை பணியாளர், கார்டனர், ஸோ இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கலையே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. இப்போ வந்து சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிரைவர் மற்றும் 10ஆம் வகுப்பு தரத்தில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபெயிலியர், ஜூனியர் ஃபெயிலியருக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அப்லோட் பண்ண முடிஞ்சது, பல பேருக்கு வந்து காமிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏற்பட்ட குளறுபடிக்காக தான் அவங்க மறுபடியும் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ இதனால வந்து நீங்கள் சரியாக அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணாட்டியும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கிறதுனால வந்து அவங்க சரியாக இன்னும் பண்ணலன்னா மறுபடியும் மெயில் கூட பண்ண சொல்லுவாங்க. அதனால அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலையாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாலஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கும் இதே போல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லலாம். அது எப்பங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இப்போதான் வந்து ஒன் பை ஒன்னா அவங்க ப்ராசஸில் தான் இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து எந்த ப்ராசஸும் கொடுக்கலன்னா நம்ம வந்து கவலைப்படலாம். ஸோ அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறப்ப வந்து நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து டிஎன்பிசினா அது பெரிய ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவங்களுக்கு வந்து மேன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நீதித்துறை வேலைவாய்ப்பு சாதனமாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிறது வந்து ஒரு சின்ன அமைப்பு தான். ஸோ அவங்க வந்து இவ்வளோ வேலை பார்க்கறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இன்னைக்கு வந்து பல்க்குனால கொஞ்சம் நம்ம பொறுமை காத்து தான் ஆகணும், சரிங்களா. ஆஃபீஸ் சென்டருக்கும் இதே மாதிரி பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஏன்னா டைரெக்டாக வந்து ப்ராக்டிக்கல் ரிசல்ட் விட்டு அவங்க மட்டும் அப்லோட் பண்ண கூட சொல்லலாம், சரிங்களா. நான் அவங்க வந்து முதல்ல என்ன பண்ணாங்கன்னா டிரைவருக்கு வந்து இமெயில் அனுப்ப சொன்னாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனியாக கூப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, டிரைவர் மொத்தமாகவே பண்ண சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்தாங்க. ஸோ அதே இது என்ன இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 10th லெவலையும் அப்படியே பண்ணிடுவோன்ட்டு பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது ஒரு சில பிரச்சனை வந்துச்சு. இப்போ நம்ம 6 நாள் தான் டைம் கொடுத்ததுனால வந்து எல்லாரையுமே சரியா டைம் இல்லை அப்படி மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பிளான் பண்ணலாம்னா டைரக்டா செலக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டு கூட அவங்க வந்து அவங்க மட்டும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கூட ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ எது வேணா நடக்கலாம், நம்ம பொறுமையா இருக்க தான் வேணும். ஸோ இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளாக நமக்கான ஒரு முடிவு தெரிஞ்சிடும், சரிங்களா. வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர், அலுவலக உதவியாளருக்கும் அவங்க வந்து இதே மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். எப்படி இருந்தாலும் அடுத்த கட்ட ஸ்டேஜ் வந்து நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சே தான் ஆகும், சரிங்களா. ஸோ எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனுக்குள்ளே வந்து எப்படி போஸ்டிங் ஜாயினே பண்ணிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ப்ராக்டிக்கல் இருக்கு, சரிங்களா. ப்ராக்டிக்கல் இருக்கு, அதுக்கடுத்தப்பல இன்டர்வியூ இருக்கு. இப்போ 10th லெவலில் வெறும் இன்டர்வியூ மட்டும்தான், சரிங்களா. ஸோ அதனால வந்து அவங்க ப்ராசஸ்ல தான் இருக்காங்க. வெகு விரைவிலேயே வந்து ஆஃபீஸுக்கும் ஒரு நல்லதொரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். அது எப்பங்கன்னு கேட்குறீங்க, பிப்ரவரி 15க்குள்ள கூட நமக்கு அப்டேட் கிடைக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு, வாட்ச்மேன், மசாலஜி, தூய்மை பணியாளருக்கு ஸோ இன்னும் வந்து அவங்க வந்து எதையுமே அப்லோட் பண்ண சொல்லலை. நிறைய பேர் என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் வந்து அந்த ப்ராசஸ் எதுவும் சொல்லலை. ஸோ ஒன்றா நம்ம காணொலியிலேயே நம்ம வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுவோம். சரிங்க, இதே போல எனக்கு வேற ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னா, ஸோ இந்து சமய அறநிலையத்துறையில திருவண்ணாமலை கோவிலுக்கு காவலர் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் துப்புரவு பணியாளர் போட்டிருக்காங்க. அதே போல ராமேஸ்வரம் ஸோ ராமநாத சுவாமி கோவில்லையுமே காவலர், தூய்மை பணியாளர் அந்த மாதிரி போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மட்டும்தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க அந்த பணிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், சரிங்களா. விண்ணப்பிக்கலாம். அதில் வந்து எக்ஸாம்லாம் கிடையாது, நேர்முக தேர்வு தான் வைக்கிறாங்க. ஸோ நமக்கான வேற ஏதாவது தகவல் வந்தோன்னா நம்ம அடுத்த காலையில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க, நம்ம அடுத்த காலையில் மீண்டும் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்தீர்கள், மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.